अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமைய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூத உராதரக்ஷை கதீக்ஷே ஸ்ருதி சிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுஷி பக்திரூபா श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து 1000 ஸ்லோகங்களை கொண்ட ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் என்கிற அற்புதமான ஸ்தோத்திரத்தை வேதாந்த தேசிகன் அருளி செய்துள்ளார். ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் அந்த பாதுகையினுடைய பெருமை ஒவ்வொரு விதமாக எடுத்துரைக்கப்படுகிறது என்றே பார்த்து வருகிறோம். அதிலே 348வது ஸ்லோகம் இன்றைய தினம் நம்முடைய அனுபவத்திற்கு முதலிலே விஷயமாகிறது. என்ன சொல்லுகிறார் என்னால், இந்த ஸ்லோகத்திலே எம்பெருமான் அவனுடைய திருவடிகளிலே தேவலோகத்து புஷ்பங்கள் எல்லாம் வர்ஷிக்கப்படுகின்றன. அப்பொழுது அங்கே வண்டுகளும் வந்து ரீங்காரம் பண்ணுகின்றன என்று ஒரு அர்த்தத்தை சொல்லுகிறார். வியஞ்யந்தேதே விபவமனகம் ரஞ்சயந்தஹ ஸ்ருதீர்ணஹ பிராத்வம் ரங்கக்ஷிதிபதி பதம் பாதுகே தாரயந்த்யாஹ நாதைரந்தைர் நிகித நிகமைஹி நந்தனோத்யான பிருங்காஹ திவ்யைஹ புஷ்பைஹ ஸ்னபிதவ புஷோ தேவி சௌஸ்நாதிகாஸ்தே. அதாவது இந்த எம்பெருமானுடைய திருவடிகளிலே இருக்கிற பாதுகை, அந்த பாதுகையில என்ன சொல்றார், முதல்ல ஹே தேவி என்று அந்த சொல்றார், பாதுகா தேவி என்று வர்ணிக்கிறார். அவளை பார்த்து என்ன சொல்லுகிறார் என்னால், உடனே எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறான் அல்லவா, அப்பொழுது ரங்கக்ஷிதிபதி பதம் தாரயந்தியாக, ரங்கக்ஷிதிபதி பதம் தாரயந்தியாக. ரங்கக்ஷிதிபதி என்னால் ஸ்ரீரங்கநாதன், அவனுடைய அந்த திருவடியை தரித்து கொண்டிருக்கிறது, தாங்குகின்றது. எது? அந்த பாதுகை. தாரயந்தியாக, அப்படிப்பட்ட பாதுகை. அந்த பாதுகைக்கு என்ன பண்ணுகிறார்கள் என்னால், தேவலோகத்து புஷ்பங்கள் எல்லாம் கொண்டு வந்து இந்த இடத்துல சமர்ப்பிக்கிறாளாம். அதாவது இந்த பாதுகையை அர்ச்சிப்பதற்காக என்ன பண்ணுகிறார்கள் என்னால், திவ்யைஹி புஷ்பைஹி நபிதவ புஷா, திவ்யைஹி புஷ்பைஹி, நல்ல தேவலோகத்து புஷ்பங்களாலே நன்றாக திருமஞ்சனம் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிறது. புஷ்பங்கள் எல்லாம் மேலே சமர்ப்பிக்கிறார், அதாவது புஷ்பங்களாலே நனைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லணும். அப்படிப்பட்ட உன்னுடைய ஒரு திருமேனியை பார்த்து அப்ப என்ன பண்றான்னா, அங்க இருக்கிற வண்டுகள் அங்கேருந்து வருதான். அது அந்த வண்டுகள் எங்கிருந்து வருகிறது? நந்தனோத்யான பிருங்காஹா, தேவலோகத்திலேருந்து தானே புஷ்பங்கள் எல்லாம் கொண்டு வரா. அதனால புஷ்பங்களோட கூடவே அந்த வண்டுகளும் வந்துடுறது. அதனால நந்தனோத்யான பிருங்காஹா, நந்தனோத்யானம் என்னால் இந்திரனுடைய அந்த உத்தியானம் தோட்டத்திற்கு நந்தனவனம் என்று பெயர். ஸோ அதுலேருந்து இருக்கக்கூடிய அந்த வண்டுகள் எல்லாம் வருகின்றன. நந்தனோத்யான பிருங்காஹா, அது என்ன பண்ணுகிறது, அங்கேருந்து வந்து இந்த ரீங்காரம் பண்ணுகிறது. இப்போ எல்லாத்தையும் கொண்டு வந்து பெருமாளுடைய திருவடியில அந்த பாதுகை மேலே புஷ்பங்களை சமர்ப்பிக்கிற பொழுது அது ரீங்காரம் பண்ணுகிறது. அந்த ரீங்காரம் எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா, அந்தர்நிகித நிகமைஹி நாதைஹி, நாதைரந்தர் நிகமை நிகித நிகமைஹி, வேதத்தினுடைய சப்தம் போலே இருக்கிறது. அவ்வளவு அழகா இருக்கிறது. அந்த அதாவது அந்த வண்டுகளினுடைய ரீங்காரமானது அவ்வளவு அழகா இருக்கிறது. அது என்ன பண்ணுகிறதுன்னு கேட்டா,
இவளை பார்த்து இந்த பாதுகையை பார்த்து ஒரு வார்த்தை கேட்கறதான். என்ன கேட்கறது? சௌஸ்நாதிகா ஆஸ்தே, நீ நன்றாக நல்ல ஸ்நானம் ஆயிற்றா? சௌஸ்நாதிகாக என்று கேட்கிறதா சார், நல்ல ஸ்நானம் ஆயிடுத்தா உனக்கு என்று கேட்பது போல இருக்கிறது. அந்த வண்டுகளினுடைய ஒரு ஒலியானது அது எங்களுடைய காதையெல்லாம் நிறைக்கிறது. எப்படி? வியஞ்சந்தே விபவ மனகம் ரஞ்சயந்தா ஸ்ருதீஹி நஹா நஹா ஸ்ருதீஹி, எங்களுடைய காதுகளை ரஞ்சயந்தா இனிமையாக்குகிறது. எது? அந்த வண்டுகளினுடைய ரீங்காரம். பெருமாளுடைய திருவடிகளிலே பாதுகைகளிலே புஷ்பங்களை தேவர்கள் கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறார்கள். அப்பொழுது தேவலோகத்திலிருந்தே கூடவே வந்த வண்டுகள் அது என்ன பண்றது? காதுகளுக்கு மிகவும் இன்பமாக ஒலியை எழுப்புகின்றன. அந்த ஒலி எப்படி இருக்கிறதுன்னு பார்த்தால் என்ன கேட்கறது? அம்மா, உனக்கு நல்ல பாதுகாதேவியே, உனக்கு நல்ல ஸ்நானம் ஆயிற்றா? இந்த காலத்தில் வச்சனம் சொல்லுவா இல்லையா? தீபாவளி அன்னைக்கு எல்லாரும் கேட்பாளாம், கங்கா ஸ்நானம் ஆச்சா, கங்கா ஸ்நானம் ஆச்சான்னு ஒரு வச்சனம் கேட்கிற வழக்கம். தீபாவளி அன்னைக்கு அவர்கள் எந்த தீர்த்தத்திலே குளித்தாலும் அன்றைய தினம் அந்த தீர்த்தத்தில் கங்கை ஆவிர்பவித்திருப்பதாக ஒரு நம்பிக்கை. அன்னைக்கு கங்கையினுடைய பேரை சொல்லிவிட்டு அந்த தீர்த்தத்தை சேர்த்துக்கிறதுன்னு வழக்கம் உண்டு. அதனால அன்னைக்கு குளிக்கிறவா எல்லாரையுமே கங்கா ஸ்நானம் என்ன சொல்லுவா. அந்த மாதிரி இந்த இடத்துல இந்த வண்டுகளெல்லாம் ரீங்காரம் பண்ணுறதே, அந்த வண்டுகள் ரீங்காரத்துக்கு என்ன அர்த்தம்? அந்த வண்டுகளுடைய ரீங்காரம் எப்படி இருக்கிறதுன்னா வேத சப்தங்கள் போலே இருக்கிறது, அழகா இருக்கிறது. அப்படிப்பட்ட சப்தங்களாலே அது என்ன கேட்கிறது அப்படின்னா சௌஸ்நாதிகாஹா, நல்ல ஸ்நானம் ஆயிற்றா அப்படின்னு கேட்கிறதா. புஷ்பத்தாலே உனக்கு புஷ்ப வருஷம் நல்லபடியாக நடந்ததா, என்ன நல்ல புஷ்பாபிஷேகம் உனக்கு ஆயிற்றா என்று இப்படி கேட்டுக்கொண்டு அந்த உன்னுடைய பெருமையை எங்களுக்கு அது தெரிவிக்கிறது என்று இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். அதாவது தேவலோகத்திலிருந்து தேவர்கள் புஷ்பங்களை கொண்டு வந்து சமர்ப்பிக்க அந்த புஷ்பங்களோட கூட வந்த வண்டுகள் அந்த இடத்துல நல்ல வேத கானம் போலே, சாமவேத கானம் போலே அப்படி வண்டுகள் எல்லாம் ரீங்காரம் பண்ண, அந்த ரீங்காரமானது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா நல்ல அபிஷேகம் புஷ்பாபிஷேகம் உனக்கு நல்லபடியாக ஆயிற்றா என்று பாதுகாதேவியையே பார்த்து கேட்பது போல இருந்து அந்த சப்தமானது எங்களுடைய காதுகளை எல்லாம் மகிழ்விக்கிறது என்பதாக இந்த ஸ்லோகத்திலே ஒரு அழகான கற்பனையை தெரிவித்தார். அடுத்தபடியாக 349வது ஸ்லோகம். இதில் என்ன சொல்றார்? இப்போ கீழ் ஸ்லோகத்தில் தேவலோகத்திலேருந்து புஷ்பங்களை கொண்டு வந்து சமர்ப்பித்தார்கள் தேவர்கள் என்று சொன்னால், அப்போ நாமும் அப்படித்தான் சமர்ப்பிக்கணுமோ? தேவலோகத்து புஷ்பத்தை தான் கொண்டு வந்து இங்கே சமர்ப்பிக்கணுமோ? அப்படி சமர்ப்பித்தால்தான் இந்த பாதுகை உகப்பாளோ, இல்லை என்றால் பாதுகை மகிழ மாட்டாளோ என்று சந்தேகம் எழுப்பதல்ல, ஒன்றுமே வேண்டியதில்லை என்கிறார். எம்பெருமானாவது பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் என்று சொன்னான். இந்த பாதுகை அது கூட வேண்டான்னு சொல்றோம், ஒன்றும் வேண்டாம், வெறும ஸ்தோத்திரம் பண்ணினாலே போறோம் அப்படின்ற அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்தில் இன்னும் அழகாக தெரிவிக்கிறார். கிம் புஷ்பை துளசீதளைரபி கிருதம் தூர்வாபி தூரே ஸ்திதா त्वत्पूजासु मुकुन्द पादु कृपया त्वं कामधेनुः सताम् प्रत्यग्राहृत दर्पपल्लवलवग्रासाभिलोषोन्मुखी धेनुस्तिष्ठतु सा वसिष्ठभवन द्वारोपकण्ठस्थले. அதாவது பாதுகைக்கு நாம் என்ன சமர்ப்பிக்க வேணும் என்று சொன்னால் त्वत् பூஜாசு, பாதுகையினுடைய பூஜைகள்ல என்ன சமர்ப்பிக்கணும்னா புஷ்பைஹி கிம் துளசீதளைஹி அபி கிம், என்ன புஷ்பங்கள் எதற்குன்ற? பாதுகைக்கு புஷ்பங்களை போட்டு தான் பண்ணணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. புஷ்பங்கள் இருந்தாலும் சரி, இல்லை என்னாலும் சரி. அதே போல துளசி தளம், புஷ்பம் இல்லை துளசி தளம் தான் இருக்குன்னா துளசி தளம் கூட அவசியம் இல்லை என்றார். அதுவும் கூட நிர்பந்தம் கிடையாது. துளசி தளைரபிக்கும், அதுக்கு மேல இன்னொன்னு சொன்னார், அது கூட வேண்டாம். தூர்வா அப்பி தூரே ஸ்திதா, தூர்வம் அதாவது அருகம்புல்னு சொல்றார். அது துளசி தளத்தை விட இன்னும் சுலபமாக கிடைக்கக்கூடியது, அது கூட வேண்டியதில்லைன்றார். அருகம்புல் கூட கழுக்கல்லையாம். அது என்ன பண்றதுன்னா இந்த அருகம்புல்லும் என்ன தூரே கிருத்த தூரே ஸ்திதா, தூரையே இருக்கட்டும்ன்றார். ஒன்றும் கிட்டக்க வரணும்னு அவசியமே இல்லை. ஏன்னு கேட்டால் அவள் எப்படி இருக்கிறாள் பாதுகா தேவி என்னால் கிருபயாத்வம் காமதேனு சதாம், நல்லவர்களுக்கு நீ காமதேனு போலே இருக்கிறாய் என்று சொன்னார். ஆனால்
அந்த காமதேனுக்கு கூட என்ன பண்றார், வசிஷ்டருடைய ஆசிரமத்துல காமதேனு இருக்கிறதா. அந்த காமதேனுக்கு புல்லத்தான் கொடுக்கிறார் அவர். வசிஷ்டர் அங்க ஏதோ விளையிற சாமானியமான புல்லை கொடுக்கிறார். அந்த புல்லை பெற்றுக்கொண்டு அந்த காமதேனு வசிஷ்டருக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்கறது அப்படின்னு அந்த காமதேனுக்கு அவ்வளவு பெருமை சொன்னான். உடனே இங்க என்ன சொல்றார் வேதாந்த தேசிகன், இந்த பாதுகைக்கு அந்த புல்லு கூட தேவையில்லையேன்றார். காமதேனுவாவது புல்லையாவது எதிர்பார்க்கிறது. பிரத்யக்ராகிருத தர்ப்ப பல்லவலவக்ராச அபிலாஷ உன்மிகி அப்படின்றார். என்ன சொல்றாருன்னா, அது என்ன பண்றதுன்னா அபிலாஷோன்முகி. என்னால் என்ன, அந்த பிரத்யக்ராகிருத அதுக்கு முன்னால கொண்டு வந்து காட்டணும் அந்த புல்லை. அது என்ன, தர்ப்ப பல்லவ லவம். தர்ப்பம் புல்லு, அதனுடைய தளிர், அதனுடைய லவம்னா ஒரு சிறிதளவு, அதை கொண்டு வந்து காட்டினா போறோம். அதையாவது அபிலாஷ உண்மைக்கு, அதையாவது எதிர்பார்க்கிறது அந்த தேனு. அது என்ன, அப்ப அந்த காமதேனு இருக்கட்டும். அது என்ன சொல்றான்னா, அந்த காமதேனு வசிஷ்ட பவனத்வாரோபகண்டஸ்தலே திஷ்டது. அது வசிஷ்டருடைய ஆசிரமத்திலேயே இருக்கட்டும். அது நமக்கு வேண்டாம். அதாவது என்ன, வெறும் புல்ல கொடுத்தாலே போறோம், என்னென்னமோ கொடுக்கறது காமதேனுன்னு சொல்றா. அதை விட உயர்ந்தது பாதுகை. இந்த பாதுகா தேவியாளு என்ன பண்றான்னா, அவளுக்கு புஷ்பம் வேண்டாம், அவளுக்கு துளசி தளம் வேண்டாம், இன்னும் அருகம்புல்லு கூட வேண்டாம், எதுவுமே வேண்டாம். எதுவுமே இல்லாமல் நிறைய கொடுக்கிறவள் யாருன்னு பார்த்தா இவள் தான் உண்மையான காமதேனு. யாரு, பாதுகை. அதனால அந்த காமதேனு வசிஷ்டருடைய ஆசிரமத்திலேயே இருக்கட்டும் என்பதாக இப்படி அந்த பாதுகையினுடைய பெருமையை இந்த ஸ்லோகத்திலே மிக அற்புதமாக தெரிவித்தார். அடுத்தபடியாக இந்த புஷ்ப பத்ததி என்கிற ஒரு பத்ததியினுடைய நிறைவு ஸ்லோகம் இது. நிறைவு ஸ்லோகம் என்னால் இந்த நிறைய புஷ்பங்கள் சமர்ப்பிக்கிறத பற்றியே சொல்லி கொண்டு வந்தார். இப்போ 349வது ஸ்லோகத்தில் புஷ்பங்கள் கூட தேவையில்லைன்னு சொன்னார். ஆராதிப்பது மிக மிக எளியதுன்னு சொன்னார். இப்பொழுது கடைசி ஸ்லோகத்தில் என்ன சொல்லுகிறார், சூடாரக்வத ரஜசா சூர்ணஸ்நபனம் விதாயதே பூர்வம் ரங்கேஷ பாதுகே த்வாம் அபிஷிஞ்சதி மௌளிகங்கயா சம்பு. அதாவது ருத்ரன் தலை வணங்குகிறான் பாதுகையில். அப்படி வணங்குகிற பொழுது என்ன பண்ணுகிறான்னு கேட்டா, சூடாரக்வத ரஜசா, தன்னுடைய தலையில அணிந்திருக்கிற கொன்றை பூவனுடைய துகள்கள் இருக்குது, மகரந்த துகள்கள், அதனால என்ன பண்ணா, சூர்ண ஸ்நபனம் விதாயா, முழுமையாக அதுக்கு சூர்ண ஸ்நபனம், சூர்ண ஸ்நானம்னு பேரு, அந்த ஸ்நானத்தை பண்ணி வைக்கிறான். அதுக்கு அடுத்தபடி தீர்த்தம் சேர்க்கணுமே அப்படின்னு சொன்னா, மௌளி கங்கையா சம்புஹு அபிஷிஞ்சதி, தன்னுடைய தலையில இருக்கக்கூடிய கங்கையினாலே தீர்த்தத்தையும் சேர்க்கிறான். ஆஹா, சூர்ணம்னா பொடி, தாது பொடி, பொடியினாலேயும் அபிஷேகம், அதே போல தீர்த்தத்தாலேயும் அபிஷேகம், ரெண்டுத்தையும் பண்றான் ருத்ரன். தலையை சாய்த்து வணங்குகிற பொழுது தலையில இருக்கிற கொன்றை பூவில இருக்கக்கூடிய சூர்ணங்கள் அப்படியே திருவடியிலே விழுகிறது, அது சூர்ண ஸ்நானம் ஆகி விடுகிறது. கங்கை தலையில இருக்கிற கங்கையும் விழுகிறது, அதனால தீர்த்த ஸ்நானமும் ஆகிவிடுகிறது. இப்படியாக ருத்ரன் உன்னை ஆராதிக்கிறான். அப்படிப்பட்ட பெருமையுடைய உள்ளவல்லா நீ என்று இந்த ஸ்லோகத்திலே சொல்லி இந்த 12வது, அதாவது இந்த 12வது பத்ததியான புஷ்ப பத்ததி என்கிறதை நிறைவு செய்கிறார். இதற்கு அடுத்தபடியாக அது பராக பத்ததி என்கிற 13வது பத்ததி தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாதர் முனிமான சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.